நீங்கள் கடன்களின் பாரத்தால் சோர்வடைந்து விட்டீர்களா? இரவுகளில் தூக்கமில்லாமல் கண்ணீர் சிந்துகிறீர்களா? ஒவ்வொரு நாளும் போராட்டமாகவே முடிகிறதா? உங்கள் வலிகள் எனக்குத் தெரியும். உங்கள் இருதயத்தின் கூக்குரல் பரலோகத்தை எட்டிவிட்டது. இன்று இந்த வினாடியில் பரலோகம் உங்களுக்கு பதிலளிக்கப் போகிறது. இது சாதாரணமான ஒரு நேரம் அல்ல. இது உங்களுக்காக குறிக்கப்பட்ட நேரம். உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள், ஏனென்றால் இப்போது பிரதான தூதர்கள் தங்களின் சிறகுகளை விரித்து உங்களிடம் இறங்கி வருகிறார்கள். உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்ற தெய்வீக அக்கினி உங்களை சூழப்போகிறது. நான் பிரதான தூதர்களான மைக்கேல், ரபேல் மற்றும் கேப்ரியல் ஆகியோரை இப்போது இந்த இடத்திற்கு அழைக்கிறேன். போர் வீரனான மைக்கேல் தன் எரியும் பட்டயத்துடனும், குணமாக்கும் ரபேல் பரலோகத்தின் தைலத்துடனும், நற்செய்தி உரைக்கும் கேப்ரியல் திறக்கப்பட்ட பொக்கிஷங்களுடனும் உங்கள் முன்னே நிற்கிறார்கள். இந்த கணத்தில் எஃபாதா திறக்கப்படக்கடவது என்ற அந்த மாபெரும் சக்தி வாய்ந்த கட்டளை உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் ஊடுருவப் போகிறது. மூடிய கதவுகள் உடையும், சங்கிலிகள் தெறிக்கும். செவி கொடுத்து கேளுங்கள். ஒவ்வொரு வார்த்தையையும் உங்கள் உயிருக்குள் உள்வாங்குங்கள். நான் இப்போது பிரதான தூதர் மைக்கேலை அழைக்கிறேன். என் வாழ்க்கையை சூழ்ந்திருக்கும் இருளின் சக்திகளே, என் குரலைக் கேளுங்கள். நான் கட்டளையிடுகிறேன். புனித மைக்கேலின் எரியும் பட்டயம் இப்போது என் மீது இறங்கட்டும். என் முன்னேற்றத்தை தடுக்கும் ஒவ்வொரு தடையையும், என் குடும்பத்தின் மீது வீசப்பட்ட ஒவ்வொரு பொறாமைக் கண்ணையும் இந்த பட்டயம் துண்டித்து எரியட்டும். என் மூதாதையர் காலத்திலிருந்து என்னைத் தொடரும் வறுமையின் சாபங்கள், தரித்திரத்தின் ஆவிகள், தோல்வியின் சங்கிலிகள் யாவும் இந்த வினாடியில் சுட்டெரிக்கப்படட்டும். நான் கட்டளையிடுகிறேன். எந்த மாந்திரீகமும், எந்த பில்லி சூனியமும், எனக்கு எதிராக உச்சரிக்கப்பட்ட எந்த ஒரு எதிர்மறை வார்த்தையும் இப்போது செயலற்றுப் போகட்டும். மைக்கேலின் அக்கினி என்னைச் சுற்றிலும் ஒரு கோட்டையாக மாறுகிறது. என் வீட்டின் 4 மூலைகளிலும், என் வேலைத்தலத்திலும் அந்த அக்கினி எரியட்டும். என்னை வீழ்த்த நினைத்தவர்கள், என் வளர்ச்சியைக் கண்டு பொறாமை கொண்டவர்கள், எனக்காக வெட்டப்பட்ட குழியிலேயே அவர்கள் விழட்டும். நான் விடுதலையாகிறேன். இருளின் ஆதிக்கங்கள் என் பெயரைக் கேட்டாலே நடுங்கட்டும். நான் ஒளியின் பிள்ளையாக, வெற்றியின் மகனாக, மகளாக இந்த நொடியில் பிரகடனப்படுத்துகிறேன். எந்த ஆயுதமும் எனக்கு எதிராக வாய்க்காதே போகும். நான் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தால் என் வாழ்க்கையைக் கழுவுகிறேன். என் தொழில், என் வருமானம், என் சேமிப்பு அனைத்தின் மீதும் அந்த பரிசுத்த இரத்தத்தைத் தெளிக்கிறேன். எனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எல்லா சூழ்ச்சிகளும் இப்போது உடைந்து சிதறட்டும். நான் இரவில் நடமாடும் இருளுக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும் பயப்பட மாட்டேன். என் உறவினர்களோ, என் நண்பர்களோ, எனக்குத் தெரிந்தவர்களோ அல்லது தெரியாதவர்களோ என் மீது வீசிய சாபங்கள் அனைத்தும் ஆசீர்வாதமாக மாற நான் கட்டளையிடுகிறேன். மைக்கேல் தூதரே, உமது பட்டயத்தால் என் மனதைச் சுற்றியுள்ள குழப்பத்தின் வலைகளை அறுத்து எறியும். என் பாதைகளிலுள்ள முட்களை எரித்துவிடும். நான் நடக்கப் போகும் வழிகள் சீராக்கப்படட்டும். என் நிதியைக் கட்டி வைத்திருக்கும் பிசாசின் கைகள் வெட்டப்படட்டும். நான் சுதந்திரக் காற்றை சுவாசிக்கிறேன். என் குடும்பத்தின் மீது, என் குழந்தைகளின் மீது வைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு தீய பார்வையும் குருடாகட்டும். தெய்வீகக் கவசம் என்னை மூடியிருக்கிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் பாதுகாக்கப்பட்டவன், நான் தொட முடியாதவன். இந்த அதிகாலை நேரம் எனக்கு ஒரு புதிய பிறப்பைத் தருகிறது. என் ஆத்துமாவே, நீ விழித்தெழு. ஆன்மீகத் தடைகள் அனைத்தும் என் வழியிலிருந்து விலக நான் ஆணை பிறப்புகிறேன். என் வாழ்க்கையில் வீசும் எதிர்மறை ஆற்றல்கள், என்னை சோர்வடையச் செய்யும் ஆவிகள், என் நம்பிக்கையைச் சிதைக்கும் இருளின் சக்திகள் அனைத்தும் இந்த நொடியில் அழியட்டும். நான் கட்டளையிடுகிறேன். ஒவ்வொரு மூடப்பட்ட கதவும், ஒவ்வொரு தடைப்பட்ட வாய்ப்பும் மைக்கேல் தூதரின் அதிகாரத்தால் திறக்கப்படட்டும். திடீர் இழப்புகளும் துரதிர்ஷ்டங்களும் என் வாசலை விட்டு நிரந்தரமாக விலகிப் போகட்டும். என் வீட்டிற்குள் நுழையும் எந்த ஒரு எதிர்மறை சக்தியும் நிலைக்கக்கூடாது. அது உடனடியாக சாம்பலாக மாற நான் கட்டளையிடுகிறேன். பரலோகத்தின் சேனைகள் என் வீட்டைச் சுற்றி அணிவகுத்து நிற்கின்றன. நான் எங்கு சென்றாலும் என் காலடிகள் ஆசீர்வாதத்தை மட்டுமே சுமந்து செல்லும். என் கைகள் தொடுவதெல்லாம் பொன்னாக மாறும். தோல்வி என்ற வார்த்தை என் அகராதியிலிருந்து அழிக்கப்பட்டுவிட்டது. நான் வெற்றி மேல் வெற்றியடைவேன். என் முன்னேற்றம் எவராலும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு பிரம்மாண்டமான நதியாக பாயப்போகிறது. மைக்கேலின் கவசம் என் மீது பிரகாசிக்கிறது.
நான் இப்போது என் எதிரிகளின் பொறாமையை முற்றிலுமாக அழிக்கிறேன். என் வளர்ச்சியை பார்த்து எரியும் கண்களும் எனக்கு பின்னால் பேசும் வஞ்சகமான நாவுகளும் இப்போதே மௌனமாகட்டும். எனக்கு துரோகம் செய்தவர்கள், என் நம்பிக்கையை வீணடித்தவர்கள், என் நிதியை அபகரிக்க நினைத்தவர்கள் அனைவரின் திட்டங்களும் தவிடுபொடியாகட்டும். நான் ஒளியின் பாதையில் நடக்கிறேன். இருள் என்னை நெருங்க முடியாது. என் வாழ்க்கையில் இருக்கும் போலி நண்பர்களின் முகமூடிகள் கிழியட்டும். உண்மையானவர்கள் மட்டுமே என்னோடு பயணிக்க வேண்டும். என் மன அமைதியைக் கெடுக்க நினைக்கும் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு சக்தியும் என் எல்லையை விட்டு தூக்கி எறியப்படட்டும். என் மீதான தீய நோக்கங்கள் யாவும் காற்றோடு கலக்கட்டும். நான் ஒரு புதிய பலத்தை பெறுகிறேன். சிங்கத்தின் தைரியம் எனக்குள் பாய்கிறது. நான் எதற்கும் எவருக்கும் பயப்படப் போவதில்லை. என் தெய்வீகம் என்னை வழிநடத்துகிறது. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் பாதுகாக்கப்பட்டு முத்திரையிடப்பட்டுள்ளது. நான் வெற்றி வீரனாக, வீராங்கனையாக இந்த உலகத்தில் வலம் வருவேன். சுத்திகரிப்பு முழுமையடைகிறது. என் இரத்த வழியில் வந்த ஒவ்வொரு தரித்திர சாபமும், என் தலைமுறையின் ஒவ்வொரு பாவக்கட்டும் இந்த நொடியில் முற்றிலுமாக உடைந்து சுக்குநூறாகிறது. என் தந்தை வழியிலும் தாய் வழியிலும் வந்த எந்த ஒரு சாபமும் இனி என்னை தொடராது. நான் ஒரு புதிய பரம்பரையின் தொடக்கம். செல்வத்தின், வெற்றியின், ஆரோக்கியத்தின் பரம்பரை என்னிலிருந்து தொடங்குகிறது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. முந்தைய தலைமுறைகள் அனுபவித்த வறுமை என்னோடு முடிகிறது. என் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கிறது. நான் கட்டளையிடுகிறேன். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு இருண்ட மூலையும் இப்போது பரலோக ஒளியால் நிரப்பப்படட்டும். என் வீட்டின் சுவர்கள் ஆசீர்வாதத்தை எதிரொலிக்கட்டும். என் அலமாரிகள், என் களஞ்சியங்கள் பெருக்கெடுத்து வழியட்டும். சுத்திகரிக்கும் அக்கினி என் உடலையும் மனதையும் ஆத்துமாவையும் முழுமையாக புதுப்பித்து விட்டது. நான் இப்போது ஒரு புதிய படைப்பு. என் கடந்த காலம் அழிக்கப்பட்டு விட்டது. என் எதிர்காலம் பரலோகத்தால் எழுதப்படுகிறது. நான் இந்த சுத்திகரிப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இது நடந்து முடிந்தது. நான் இப்போது பிரதான தூதர் கேப்ரியலை அழைக்கிறேன். பரலோகத்தின் நற்செய்தியைக் கொண்டு வரும் தூதரே, என் நிதி நிலைமைக்கான அற்புதச் செய்தியைக் கொண்டு வாரும். நான் உரக்கக் கூறுகிறேன், எஃபாதா, எஃபாதா, எஃபாதா. என் வங்கிக் கணக்குகளின் கதவுகள் திறக்கப்படக் கடவது. என் சேமிப்பின் வழிகள் திறக்கப்படக் கடவது. கர்த்தர் சாராளின் கற்பத்தை எப்படி ஆசீர்வதித்து திறந்தாரோ, அதே போல என் பர்ஸை, என் பணப்பையை ஆசீர்வதித்து திறப்பாராக. அது ஒருபோதும் காலியாக இருக்கக்கூடாது. பணமே, நான் உன்னை அழைக்கிறேன். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என 4 திசைகளிலிருந்தும் நீ என்னை தேடி வர வேண்டும். என் கடன்களை அடைக்க, என் தேவைகளை பூர்த்தி செய்ய, மற்றவர்களுக்கு உதவ, அளவற்ற செல்வம் என்னிடம் வர நான் கட்டளையிடுகிறேன். வறுமையின் ஆவி என் வீட்டை விட்டு வெளியேறட்டும். பணத்தட்டுப்பாடு என்ற வார்த்தை என் நாவிலிருந்து மறையட்டும். எனக்கு வரவேண்டிய பணம் எந்தத் தடையும் இன்றி நேரடியாக என் கைகளில் வந்து சேர நான் ஆணை பிறப்பிக்கிறேன். எஃபாதா. என் நிதி வழிகள் அனைத்தும் பிரகாசமாக திறக்கப்பட்டுள்ளன. நான் கடன்களின் மலைகளைப் பார்த்து கட்டளையிடுகிறேன். உடைந்தொழிந்து போ. வங்கிக் கடன்கள், கிரெடிட் கார்டு நிலுவைகள், தனிநபர் கடன்கள், வீட்டுக் கடன்கள், வாகனக் கடன்கள், வட்டிக்கு வாங்கிய கடன்கள் என எந்த பெயரில் கடன் இருந்தாலும் அவை அனைத்தும் தெய்வீக அக்கினியால் சுட்டெரிக்கப்படட்டும். பரலோகத்தின் கணக்கு புத்தகத்தில் என் கடன்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டதாக நான் பிரகடனப்படுத்துகிறேன். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட கடன் ரத்து என் வாழ்க்கையில் இப்போது நிகழட்டும். என் சம்பாத்தியத்தை உறிஞ்சும் வட்டியின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். என்னை அச்சுறுத்தும் கடன் சுமை என் தோள்களிலிருந்து இறங்குகிறது. நான் கடன் வாங்குபவனாக இருக்க மாட்டேன். அநேகருக்கு கடன் கொடுப்பவனாக, உதவி செய்பவனாக மாறுவேன். கேப்ரியல் தூதரே, என் நிதித் தடைகளை உடைத்தெறியும் நற்செய்தியை இப்போதே ஊதும். என் கணக்குகள் அனைத்தும் 0 நிலுவைக்கு வரட்டும். என் உழைப்பின் பலனை நான் முழுமையாக அனுபவிப்பேன். எந்த ஒரு வங்கியோ எந்த ஒரு நபரோ என்னை நெருக்கடிக்கு உள்ளாக்க முடியாது. விடுதலை என் உரிமை. நான் என் சட்ட வழக்குகளையும் நீதிமன்ற பிரச்சனைகளையும் நோக்கிப் பேசுகிறேன். எனக்காக போராடும் நீதியின் தூதர்கள் நீதிமன்றங்களில் இறங்கட்டும். பல ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்படும் வழக்குகள், சிக்கிக் கிடக்கும் ஆவணங்கள், அநீதியான தீர்ப்புகள் அனைத்தும் எனக்குச் சாதகமாக மாற நான் கட்டளையிடுகிறேன். என் சொத்துக்களை, என் பாரம்பரிய நிலங்களை தடுத்து வைத்திருக்கும் தடைகள் தகர்க்கப்படட்டும். எஃபாதா, நீதியின் கதவுகள் எனக்காக திறக்கப்பட கடவது.
நீதிபதிகளின் மனது, அதிகாரிகளின் மனது எனக்குச் சாதகமாக மாற நான் கட்டளையிடுகிறேன். எனக்குரியது என்னை வந்து சேரும். என் உரிமைகள் நிலைநாட்டப்படும். எந்த மனித அதிகாரமும் பரலோகத்தின் ஆணைக்கு முன் நிற்க முடியாது. தூதர்கள் என் ஆவணங்களை, என் கோப்புகளை முன் தள்ளட்டும். நான் வெற்றியை மட்டுமே காண்பேன். பல ஆண்டுகளாக நான் இழந்த மன அமைதி என் சொத்துக்களுடன் மீண்டும் என்னிடம் வரப்போகிறது. என் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. என் எதிரிகள் வெட்கிப் போவார்கள், ஏனென்றால் என் தரப்பில் நியாயம் இருக்கிறது. பரலோகம் எனக்காக போராடுகிறது. என் தொழில் மற்றும் வேலைவாய்ப்பின் மீது நான் அதிகாரத்தோடு பேசுகிறேன். என் தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய லாபங்கள் தேடி வர நான் கட்டளையிடுகிறேன். வேலை இல்லாதவர்களுக்கு உலகின் சிறந்த நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வர நான் ஆணை பிறப்பிக்கிறேன். மனிதவளத்துறைகள் உங்களை தேடி வரட்டும். நேர்காணல்களில் நீங்கள் பிரகாசிப்பீர்கள். எஃபாதா, எஃபாதா, தொழில்துறையின் மூடிய கதவுகள் திறக்கப்படக்கடவது. என் கைகளின் உழைப்பை அபிஷேக தைலம் நிரப்புகிறது. நான் தொடுவதெல்லாம் பன்மடங்கு பெருகும். என் அலுவலகத்தில், என் கடையில், என் வியாபாரத்தில் பரலோகத்தின் ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிறது. பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் என்னை தேடி வரட்டும். என் திறமைகள் மதிக்கப்படட்டும். நான் பின்னுக்குத் தள்ளப்பட மாட்டேன். நான் எப்பொழுதும் முன்னணியில் இருப்பேன். என் வியாபாரம் செழித்தோங்க. எல்லைகள் விரிவடைய நான் கட்டளையிடுகிறேன். தேங்கி நிற்கும் என் தொழிலுக்கு ஒரு புதிய உயிர் கொடுக்கப்படுகிறது. என் வாடிக்கையாளர்கள் என் நேர்மையைக் கண்டு என்னிடம் ஈர்க்கப்படுவார்கள். ஆசீர்வாதம் என் தொழிலைச் சூழ்ந்துள்ளது. நான் எதிர்பாராத வருமானங்களை என் வாழ்க்கைக்குள் ஈர்க்கிறேன். தபாலில் வரும் ஆச்சரியங்கள், வங்கிக் கணக்கில் விழும் எதிர்பாராத பரிமாற்றங்கள், நீண்ட நாட்களாக வராமல் இருந்த நிலுவைத் தொகைகள் அனைத்தும் இன்று என்னிடம் வரத் தொடங்கட்டும். யாரோ ஒருவர் என் பேரில் ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்பப் போகிறார். தெய்வீக தொடர்புகள், புதிய மனிதர்கள் என் வாழ்க்கையில் வந்து என் நிதி நிலையை உயர்த்தப் போகிறார்கள். வற்றாத நதியைப் போல செல்வம் என் வீட்டில் பாய நான் கட்டளையிடுகிறேன். அது நிரம்பி வழியட்டும், அது நிரம்பி வழியட்டும். பணப்பற்றாக்குறை என்ற இருள் விலகி செல்வத்தின் ஒளி என் வீட்டை நிரப்புகிறது. நான் சேமிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் 1000ஆகப் பெருகும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் என் கதவை தட்டட்டும். நான் வாங்கும் லாட்டரியோ, நான் செய்யும் முதலீடோ பல மடங்கு லாபத்தைத் தரட்டும். என் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நன்மையையே கொண்டு வரும். பிரபஞ்சத்தின் அத்தனை செல்வங்களும் என் தேவைகளை பூர்த்தி செய்ய என் வசமாகின்றன. நான் அற்புதம் நடக்கத் தகுதியானவன். எதிரியால் திருடப்பட்ட அனைத்தும் எனக்கு 7 மடங்காக திரும்பக் கிடைக்க நான் கட்டளையிடுகிறேன். திருடப்பட்ட என் பணம், திருடப்பட்ட என் நேரம், திருடப்பட்ட என் சந்தோஷம், என் ஆரோக்கியம் அனைத்தும் என்னிடம் திரும்ப வர வேண்டும். நான் இழப்பீட்டை கோருகிறேன். கேப்ரியல் தூதரே, என் நிதியின் மீது விடுதலையின் எக்காலத்தை ஊதும். என்னை ஏமாற்றியவர்கள், என் பணத்தை மோசடி செய்தவர்கள், எனக்கானதைத் தர மறுப்பவர்கள், அதை உடனடியாக திருப்பித் தர பரலோகத்தின் அழுத்தம் அவர்கள் மீது விழட்டும். என் வாழ்க்கையில் நான் இழந்த ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு ரூபாயும், வட்டியும், முதலுமாக என்னிடம் வந்து சேர நான் கட்டளையிடுகிறேன். என் உரிமையை எவரும் பறிக்க முடியாது. இழப்புகள் அனைத்தும் லாபங்களாக மாறுகின்றன. என் கண்ணீர் முத்துக்களாக மாறுகிறது. வஞ்சிக்கப்பட்ட என் மனதுக்கு நீதி கிடைக்கிறது. திருடப்பட்ட என் ஆசீர்வாதங்கள் மீண்டும் என் களஞ்சியத்தை நிரப்பப் போகின்றன. நான் ஒரு வெற்றியாளனாக நிமிர்ந்து நிற்பேன். இழப்பு என்ற வார்த்தை இனி என் வாழ்வில் இல்லை. என் நிதி நிலைமை இப்போது பரலோகத்தின் முத்திரையால் பாதுகாக்கப்படுகிறது. நான் கடன் கொடுக்கிறவனாக இருப்பேன். ஒருபோதும் கடன் வாங்க மாட்டேன். நான் தலையாக இருப்பேன். ஒருபோதும் வாலாக மாட்டேன். என் வங்கிக் கணக்கு ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. என் முதலீடுகள் பல்கிப் பெருகுகின்றன. வறுமை என் வாழ்வில் நிரந்தரமாக இறந்துவிட்டது. எஃபாதா, என் நிதி எதிர்காலம் பிரகாசமாக திறக்கப்பட்டுள்ளது. நான் இனி எதற்கும் கவலைப்படத் தேவையில்லை. நான் தொட்டதெல்லாம் துலங்கும். நான் செல்லும் இடமெல்லாம் செல்வத்தின் கதவுகள் எனக்காக திறக்கப்படும். பணத்தின் மீதான பயம் என்னை விட்டு அகன்றுவிட்டது. நான் செல்வத்தின் எஜமானனாக மாறுகிறேன். பணக்காரனாக மாறுவது என் பிறப்புரிமை. நான் என் குடும்பத்தின் பொருளாதாரத் தூணாக, சமூகத்தின் ஆசீர்வாதமாக மாறுவேன். என் எதிர்காலத் தலைமுறைகளுக்கும் சேர்த்து நான் சொத்துக்களைச் சேர்த்து வைப்பேன். எந்த ஒரு நிதி நெருக்கடியும் இனி என்னை தீண்ட முடியாது. என் பொருளாதார அஸ்திவாரம் உறுதியான பாறையின் மீது கட்டப்பட்டுள்ளது. நான் சுதந்திரமானவன். நான் இப்போது பிரதான தூதர் ரபேலை அழைக்கிறேன். குணமாக்கும் தூதரே,
கிலியாதின் தைலத்தை என் மீது ஊற்றும், என் மனதைச் சுத்திகரியும். தற்கொலை எண்ணங்கள், ஆழமான சோகம், கவலை, பீதி தாக்குதல்கள் என்ற இருண்ட மேகங்கள் அனைத்தையும் இப்போதே அகற்றிவிடும். என் மனசோர்வு, டிப்ரெஷன் முழுமையாக நீங்க நான் கட்டளையிடுகிறேன். என் ஆத்துமாவுக்குள் இருக்கும் காயங்கள், கடந்த காலத்தின் ரணங்கள் அனைத்தும் சுகமாகட்டும். நான் அமைதியை பிரகடனப்படுத்துகிறேன். மனித புத்திக்கு எட்டாத தெய்வீக அமைதி என் மனதை ஆளட்டும். என் நரம்புகள், என் மூளை செல்கள் சாந்தமடையட்டும். அதிக சிந்தனையால் ஏற்பட்ட சோர்வு நீங்கட்டும். என் மனதில் ஓடும் தேவையற்ற பயங்கள், எதிர்காலத்தைப் பற்றிய கவலைகள் அனைத்தும் தீயில் கருகிப் போகட்டும். நான் சந்தோஷமாக இருப்பேன். என் முகத்தில் மீண்டும் புன்னகை மலரும். ஒவ்வொரு நாளையும் நான் நம்பிக்கையோடு தொடங்குவேன். எந்த மன அழுத்தமும் என்னை வீழ்த்த முடியாது. என் மனம் தெளிந்த நீரோடை போல அமைதியாக இருக்கிறது. என் உடலின் ஒவ்வொரு உறுப்புக்கும் நான் கட்டளையிடுகிறேன். எஃபாதா, திறக்கப்படக் கடவது, சுகமடையக் கடவது. என் இதயம் துடிப்புடன் சீராக இயங்கட்டும். என் நுரையீரல் சுதந்திரமாக, முழுமையாக சுவாசிக்கட்டும். என் கல்லீரல், சிறுநீரகம், வயிறு, குடல்கள் அனைத்தும் எந்த குறையுமின்றி முழுமையாகச் செயல்படட்டும். ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு திசுவும் இப்போது மறுபடியும் புதிதாக படைக்கப்படட்டும். தெய்வீக மரபணு DNA என் உடலுக்குள் ஊடுருவி நோயுற்ற ஒவ்வொரு பகுதியையும் சீரமைக்கட்டும். என் இரத்தக் குழாய்களில் உள்ள அடைப்புகள் அனைத்தும் நீங்கட்டும். என் உறுப்புகளில் ஏற்பட்டிருக்கும் வீக்கங்கள், தொற்றுகள், வலிகள் அனைத்தும் இப்போதே என் உடலை விட்டு வெளியேற நான் ஆணை பிறப்பிக்கிறேன். என் உடல் ஒரு பரிசுத்த ஆலயம். அதற்குள் எந்த நோயும் வசிக்க முடியாது. என் உறுப்புகள் அவற்றின் இளமைக்கால வலிமையை பெறுகின்றன. நான் புதிய ஆற்றலை உணர்கிறேன். என் சுவாசம் சீராகிறது. என் நாடித் துடிப்பு வலிமையாகிறது. என் உடலின் ஒவ்வொரு அணுவும் ஆரோக்கியத்தின் பாடலை பாடுகிறது. என் எலும்புகள், நரம்புகள், இரத்தம் ஆகியவற்றை நோக்கி நான் பேசுகிறேன். என் தண்டுவடம் சீராகட்டும். மூட்டு வலிகள் விலகிப் போகட்டும். என் மூட்டுகள் மீண்டும் பலமடையட்டும். என் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை நோய், கொலஸ்ட்ரால் மற்றும் அத்தனை வியாதியின் கூறுகளும் முற்றிலுமாக அழிக்கப்படட்டும். பனியைப் போல என் இரத்தம் சுத்தமாகட்டும். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் என் இரத்தத்தோடு கலந்து என்னை முழுமையாக குணப்படுத்த நான் கட்டளையிடுகிறேன். முழுமையான உடல் உயிர்த்தெழுதல் என் உடலுக்குள் நிகழட்டும். என் தசைகளில் உள்ள வலிகள் மாயமாகட்டும். என் நரம்பு மண்டலம் சீராகச் செயல்படட்டும். பக்கவாதம், நடுக்கம், பலவீனம் ஆகியவை என்னை விட்டு விலகட்டும். நான் எழுந்து நடப்பேன், ஓடுவேன், குதிப்பேன். என் எலும்புகள் இரும்பைப் போல உறுதியாக மாறுகின்றன. என் நரம்புகள் மின்சாரத்தைப் போல ஆற்றலுடன் செயல்படுகின்றன. என் உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் அற்புத ஆற்றலைப் பெறுகிறது. நான் ஆரோக்கியத்தின் உச்சத்தில் இருக்கிறேன். மருத்துவர்களின் எதிர்மறையான நோயறிதல்களை டியக்னோசிஸ் நான் இப்போது ரத்து செய்கிறேன். கட்டிகள், புற்றுநோய்கள், நீர்க்கட்டிகள் அனைத்தும் அக்கினிக்கு முன்பாக மெழுகு உருகுவது போல உருகிப்போக நான் கட்டளையிடுகிறேன். மாபெரும் மருத்துவர் இப்போது இங்கே இருக்கிறார். அபிஷேக தைலம் வியாதியின் நுகத்தை முழுமையாக முறிக்கிறது. எந்த ஒரு மருத்துவ அறிக்கையும் என் நம்பிக்கையை அசைக்க முடியாது. மருத்துவ உலகமே ஆச்சரியப்படும்படியான ஒரு அற்புதம் என் உடலிலும் என் குடும்பத்தினரின் உடலிலும் நிகழப்போகிறது. இது குணப்படுத்த முடியாத நோய் என்று உலகம் சொன்னதை பரலோகம் இப்போது சுக்குநூறாக உடைக்கிறது. எந்த வைரசும், எந்த பாக்டீரியாவும், எந்த நோய் தொற்றும் என் உடலை ஆக்கிரமிக்க முடியாது. அவை அனைத்தும் என் பரிசுத்த இரத்தத்தின் முன் மடிந்து போகின்றன. என் நோய் எதிர்ப்புச் சக்தி பல மடங்கு பெருகுகிறது. மருத்துவமனைகளும் மருந்துகளும் இனி எனக்கு தேவையில்லை. என் விசுவாசம் என்னை குணமாக்கி விட்டது. நான் SNP ஒரெண்ணமாக சுகமடைந்து விட்டேன். என் தூக்கத்தை திருடிய ஆவிகளை நான் நிர்மூலமாக்குகிறேன். தூக்கமின்மை, இன்சோமியா என்ற சங்கிலி உடைக்கப்படுகிறது. அதிகாலை 3 மணிக்கு பயத்தோடும் திகிலோடும் விழிக்கச் செய்யும் அந்த இருண்ட ஆவி என் வீட்டை விட்டு துரத்தப்படுகிறது. இனி பரலோகத் தூதர்கள் மட்டுமே என் படுக்கையைச் சுற்றி நிற்பார்கள். நான் படுத்தவுடன் இனிய உறக்கம் என்னைத் தழுவும். என் படுக்கை குணமாக்கும் ஒரு பரிசுத்த இடமாக மாறுகிறது. நான் ஆழ்ந்த ஓய்வை பெறுவேன். கனவுகளால் வரும் பயம், கெட்ட சொப்பனங்கள் அனைத்தும் என்னை விட்டு விலகட்டும். நான் தூங்கும்போது ரபேல் தூதரின் குணமாக்கும் ஆற்றல் என் உடல் முழுவதும் பாய்கிறது.
ஒவ்வொரு காலையிலும் நான் புதுப்பிக்கப்பட்ட ஒரு மனிதனாக முழுமையான ஆற்றலோடு விழித்தெழுவேன். என் நரம்புகள் அமைதியடைகின்றன, என் கண்கள் ஓய்வைப் பெறுகின்றன. இரவு நேரம் எனக்கு அமைதியின் நேரமாக, ஆசீர்வாதத்தின் நேரமாக மாறுகிறது. என் தூக்கம் இனிமையாக இருக்கும். முழுமையான உடல் புதுப்பித்தலை நான் இப்போது சுதந்தரிக்கிறேன். ரபேல் தூதர் டோபிட் கண்களை எப்படி குணமாக்கினாரோ அதேபோல என் பார்வையை குணமாக்கும், என் செவிகளை குணமாக்கும், என்னை இளமையாகவும் ஆற்றல் மிக்கவனாகவும் மாற்றும். நான் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம். என் மீது எந்த வியாதிக்கும் எந்த வலிக்கும் சட்டபூர்வமான உரிமை இல்லை. என் தோல் சுருக்கங்கள் நீங்கி முகம் பிரகாசிக்கட்டும். என் முடி உதிர்தல் நின்று உடல் உறுதியடையட்டும். என் இளமை கழுகை போல புதிதாக்கப்படுகிறது. நான் முதுமையைக் கண்டு அஞ்சமாட்டேன், நோயைக் கண்டு அஞ்சமாட்டேன். என் உடலில் இருக்கும் ஒவ்வொரு தழும்பும் ஒவ்வொரு காயமும் காணாமல் போகட்டும். நான் முழுமையான குறையற்ற ஒரு படைப்பாக மீண்டும் உருவெடுக்கிறேன். என் ஆற்றலைக் கண்டு மற்றவர்கள் வியப்பார்கள். நான் நடக்கும்போது ஒரு புதிய மிடுக்கு என்னோடு இருக்கும். என் ஆரோக்கியம் என் மிகப்பெரிய செல்வமாக நிலைத்திருக்கும். நான் இப்போது என் வெற்றியை முத்திரையிடுகிறேன். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தின் அடையாளத்தை என் வீட்டின் வாசல்களிலும், என் மனதிலும், என் பணப்பையிலும், என் மருத்துவ ஆவணங்களிலும் நான் பூசுகிறேன். எந்த தீமையும் என்னை கடந்து செல்ல முடியாது. எந்த ஒரு அழிவின் தூதனும் என் வீட்டை நெருங்க முடியாது. நான் தொட முடியாதவன். பரலோகம் என் வார்த்தைகளை ஆமோதிக்கிறது. என் விடுதலையின் சாசனம் இரத்தத்தால் கையெழுத்திடப்பட்டு விட்டது. என் மீது வீசப்பட்ட அத்தனை சாபங்களும் முறியடிக்கப்பட்டு என் ஆசீர்வாதங்கள் முத்திரையிடப்பட்டு விட்டன. யாரும் இதை திறக்கவோ திருடவோ முடியாது. நான் பாதுகாப்பின் கோட்டைக்குள் இருக்கிறேன். பரலோகத்தின் முத்திரை என் நெற்றியில் பிரகாசிக்கிறது. என் குடும்பத்தினர் அனைவரும் இந்த தெய்வீக பாதுகாப்பிற்குள் வந்துவிட்டனர். என் எதிர்காலம், என் வேலை, என் சொத்துக்கள் அனைத்தும் நித்தியமாக பாதுகாக்கப்பட்டுள்ளன. எதிரியின் எந்த தந்திரமும் இனி என் வாழ்வில் பலிக்காது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. நான் பணக்காரன், நான் குணமடைந்தவன், நான் சுதந்திரமானவன் என்று உரக்கப் பிரகடனப்படுத்துகிறேன். நான் பரலோகத்தை துதிக்கிறேன், நான் நன்றி கூறுகிறேன். எஃபாதா என்பது இனி வெறும் வார்த்தையல்ல, அது என் வாழ்க்கையின் நிஜம். மகிமை, மகிமை, மகிமை. என் அற்புதம் வெளிப்பட்டுவிட்டது. நான் கேட்டது எனக்கு கிடைத்துவிட்டது. என் கடன்கள் முடிந்துவிட்டன, என் நோய்கள் அழிந்துவிட்டன, என் தடைகள் உடைந்துவிட்டன. இந்த அதிகாலை 3:33 என் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனை. நான் வெற்றி பாடலை பாடுகிறேன். என் கைகள் உயர்த்தப்பட்டுள்ளன. என் இருதயம் நன்றியால் நிரம்பியுள்ளது. 3 பிரதான தூதர்களுக்கும் என் ஆழமான நன்றிகள். என் அற்புதம் இப்போது இந்த உலகத்தில் என் கண்களுக்கு முன்பாக சாட்சியாக மாறிவிட்டது. நான் ஜெயித்து விட்டேன், நான் ஜெயித்து விட்டேன். ஆமென், 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 ஆமென். உங்கள் அற்புதம் ஏற்கனவே வழியில் உள்ளது. அது முத்திரையிடப்பட்டு விட்டது. இந்த ஜெபத்தின் சங்கிலியை ஒருபோதும் அறுத்து விடாதீர்கள். இது ஒரு மாபெரும் தெய்வீகப் பணி. இரக்கத்தின் செயலாக குறைந்தது 3 நபர்களுக்காவது இந்த வீடியோவை இப்போதே பகிர்ந்து அவர்களின் வாழ்க்கையிலும் ஒளியை ஏற்றுங்கள். உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்த கீழே உள்ள கருத்துக்களில் நான் என் நிதி மற்றும் ஆரோக்கிய விடுதலையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று எழுதுங்கள். நீங்கள் பகிர்ந்தீர்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் அற்புதம் தொடங்கிவிட்டது.